கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஜெபவேளை நிகழ்ச்சிக்கு நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதே நாள் ஜெப வேளைக்காக நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டுமா? Should we pray for those who slander us? இன்றைக்கு நாம் யார் யாருக்கும் நாம் ஜெபம் செய்கிறோம். நமக்காக ஜெபம் பண்ணுகிறோம், நம்முடைய குடும்பத்தாருக்காக ஜெபம் பண்ணுகிறோம், உறவினர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டுமா? இயேசு இதற்கான ஒரு போதனையை நமக்கு கொடுக்கின்றார். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். Jesus said, I say unto you, love your enemies, bless them that curse you and persecute you. இவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, நிந்திக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எப்படி நான் ஜெபிக்க முடியும்? அவனே என்னை நிந்திக்கிறான், தூசிக்கிறான், என்னை துன்பப்படுத்துகிறான், அவனுக்காக நான் எப்படி ஜெபிக்க முடியும்? எனக்கு உதவி செய்யக்கூடிய ஜனங்களுக்காக தானே நான் ஜெபிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக எழும்பும். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உபதேசத்தை சொல்லியிருக்கிறார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த சமுதாயம் நம்மை நிந்திக்கிறது, துன்பப்படுத்துகிறது. இயேசுவுக்கு அதே காரியத்தை செய்தார்கள், நமக்கும் அதே காரியத்தை செய்கிறார்கள். பச்சை மரமாகி அவருக்கே அப்படி என்றால், பட்டமரமாகி நமக்கு ஏன் செய்யாமல் இருப்பார்கள்? செய்வார்கள். ஆனால் நாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எத்தனையோ உபதேசங்களை நாம் கேட்கிறோம், அதன்படியாக நம்மை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். இந்த உபதேசத்தையும் நாம் கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்திய வாழ்க்கைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை உபதேசங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். எல்லா உபதேசத்தையும் நாம் கேட்டு அதை கை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவ்வளவு காலமாக ஒருவேளை நீங்கள் உங்களுக்காக, உறவுக்காக, நண்பர்களுக்காக, சபைக்காக, நாட்டில் உள்ள தேச தலைவர்களுக்காக, இப்படி அநேக காரியங்களுக்காக ஜெபித்திருப்பீர்கள். இப்பொழுது
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்களா? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை செய்தார். அவர் சொல்வதோடு நின்று விடாமல் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது. இயேசுவை தூஷித்தார்கள். மத்தேயு 27வது அதிகாரம் 27 31 வசனங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேல் அங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேல் அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர். நாம் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்தை அவர்தான் சிருஷ்டித்தார். நாம் மேல் நோக்கி பார்க்கக்கூடிய வானத்தை அவர்தான் சிருஷ்டித்தார். நாம் சுவாசிக்கிற சுவாச காற்று அவர் கொடுத்தது. நம்முடைய ஆவி தேவன் கொடுத்தது. இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்ற ஜனங்கள் அவரை அறியாது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையுமே அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றினார்கள். ஒரு சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தினார்கள். அடிக்கிற அந்த அடியிலே இரத்தங்கள் வெளியாகும். அந்த சிவப்பு அங்கிலே படும்போது அந்த இரத்தக்கரை தெரியாமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு சிவப்பு அங்கியை அவருக்கு உடுத்தினார்கள். ராஜாவுக்கு கிரீடம் சூட்டுவார்கள். அவருக்கு முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அந்த சிரசின் மேல் வைத்தார்கள். அவருடைய சிரசின் மேல் வைத்தார்கள். வாடாத ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணுகிறார். யூதர்கள் முறையின்படியாக அங்கே இலைகளாலே பின்னி அவர்களுக்கு கிரீடமானது சூட்டப்படும். அது வாடி போகக்கூடிய ஒரு கிரீடமாக இருக்கும். இவருக்கு முள்ளுகளினாலே ஒரு கிரீடத்தை பண்ணுகிறார்கள். அந்த முள்ளு மிகவும் நீளமான ஒரு முள்ளாக இருக்கும். அதனாலே ஒரு கிரீடம் போல செய்து அவர் சிரசின் மேலே வைத்து கோலால் அடிக்கிறார்கள். அவர் வலது கையிலே ஒரு கோலை கொடுக்கிறார்கள். ராஜாவுக்கு ஒரு கோல் கொடுக்கப்படும். அதை போல கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் செய்தார்கள். எத்தனை அவமானத்தை அவர் சகித்தார். அவர் மேல் துப்பினார்கள். முகத்திலே துப்புகிறார்கள். அந்த கோலை எடுத்து அவர் சிரசிலே அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்திருந்த அந்த மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை மீண்டுமாக அவருக்கு உடுத்தி சிலுவையிலே அறையும்படியாக கொண்டு சென்றார்கள். இத்தனை நிந்தைகளுக்குள்ளாக அவர் தள்ளப்பட்டார். அன்பானவர்களே, அதை நினைத்து பாருங்கள். இத்தனை நிந்தனைகளை அவர் அனுபவித்து எதிர்த்து பேசவில்லை. வாய் திறவாத ஒரு ஆட்டை போல இருந்தார். ஒரு ஆடு பலியிடும்படியாக கொண்டு செல்லப்படும் போது அந்த ஆட்டை அழைத்து கொண்டு போகிறவர்கள் கத்தி கையில் வச்சிருப்பார்கள். அந்த கத்தியை அந்த ஆடு மூந்து பார்க்கும். ஏதோ திங்கக்கூடிய பொருளோ என்று சொல்லி அதை மூந்து பார்க்கும். அது வாய் தருவாமல் கடந்து செல்லுகிறது. அதை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே அறையும்படியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். வாய் தரவாத ஒரு ஆட்டை போல இருந்தார். அவரை நிந்திக்கும் போது, பரியாசம் பண்ணும்போது எதிர்த்து பேசவில்லை. லூக்கா 23:34 நாம் வாசிக்கிறோம். இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இயேசு கிறிஸ்து நிந்தையை சகித்தார். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார் பிதாவை நோக்கி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்.
தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஜெபம் பண்ணினார். எனவே அவருடைய போதனை உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற ஒரு போதனையை கொடுக்கிறார். அவரும் அந்த விதமாக பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துவர்களுக்காக மன்னிக்கும்படியாக பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்விதமான ஒரு போதனை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அந்த விதமான ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் நமக்கு என்ன உபதேசத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த உபதேசத்தின்படிதான் வாழ வேண்டும். அவனை நான் எப்படி மன்னிக்க முடியும்? நான் பதிலுக்கு பதில் செய்வேன். அப்படி சொல்வீர்கள் என்றால் நியாயப்பிரமாணத்தின்படியாக நீங்கள் நடக்கிறீர்கள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆக இந்த போதனைக்கு நாம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். பதிலுக்கு பதில் செய்வோம் என்றால் நாமே அவர்களை நியாயந்திருத்து விடுகிறோம். நியாயந்திருக்கக்கூடிய அதிகாரம் அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. அவருடைய சமூகத்திலே விட்டுவிடுங்கள். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த நம்பிக்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி பிதாவின் இடத்திலே முழுமையுமாக தன்னை அர்ப்பணித்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் அதே காரியம்தான். இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை ஒவ்வொரு நாளும் நாம் பின்பற்றுவோமானால் அந்த போதனையின்படியாக இயேசு கிறிஸ்து எப்படி ஜீவித்தாரோ அதே போல நீங்களும் நானும் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருடைய போதனைகள் நம்மை நித்தியத்துக்கு நேராக வழிநடத்துகிறது. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று இயேசு சொல்லுகிறார். அவரோடு கூட நாம் நித்தியமாக வாழப்போகிறோம். ஆகையினாலே இந்த உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து அதன்படியாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். பிதாவினுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நாம் கிறிஸ்துவுடையவர்கள். கிறிஸ்துவனுடைய வாசனையை நாம் நடக்கையிலும் செய்கையிலும் பேச்சிலும் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக தாவீதை பாருங்கள். தாவீதை சீமேயி என்ற சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், சவுலுடைய கூட்டத்தை சார்ந்தவன். அவன் தாவீதை தூசிக்கிறான். அதற்கு தாவீது என்ன சொல்லுகிறார்? அவன் தூசிக்கட்டும், கர்த்தர் அவனை அனுமதித்தார் என்று சொல்லுகிறார். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கிருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரரின் மேலும் கற்களை எறிந்தான். அந்த விதமான ஒரு பழக்கம் இருந்தது. யார் கல்லால் அடிப்பது? ஒரே கூட்டத்தார்கள். அவர்களும் இஸ்ரவேலர், தாவீதும் இஸ்ரவேலர். சவுலும் ராஜாவாக இருந்தான், தாவீதும் ராஜாவாக இருந்தான். அந்த சவுலுடைய குடும்பத்தாருக்கு ஒரே பொறாமை. சவுலை சார்ந்த அந்த ஜனங்கள், அந்த கூட்டத்தார்கள் தாவீதின் மீது பொறாமை கொண்டு கற்களை எறிய ஆரம்பித்தார்கள். தாவீது ராஜாவுக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அதிகமான ஜனங்கள் வருகிறார்கள், சகல பலசாலிகள் வருகிறாங்க. வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடந்து வர்றாங்க. இந்த சீமேயி என்பவன் தாவீதை தூசித்து, இரத்தப்பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ என்று அவன் சொல்லுகிறான். பேலியாளின் மனுஷன் என்றால் கர்த்தரை அறியாதவர்கள் தான் பேலியாளின் மனுஷன். தாவீதை தேவன் தாசன் என்று சொல்லுகிறார். 40 ஆண்டுகள் எருசலேமிலே அவர் ஆட்சி செய்திருக்கிறார். அவருடைய கல்லறை இன்றும் அங்கே தாவீதின் நகரத்தில் இருக்கிறது. எருசலேமுக்கு மற்றொரு பெயர் தாவீதின் நகரம். அது தேவனுடைய நகரம். எத்தனையோ ராஜாக்கள் ஆண்டார்கள், அவருடைய பெயரெல்லாம் அங்கே இடப்படவில்லை. அந்த அளவுக்கு தாவீதை தேவன் அதிகமாக நேசித்தார். இவனும் என்ன சொல்கிறான்? இரத்தப்பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ என்று சொல்லுகிறான். அன்பானவர்களே, எத்தனை அவமானங்கள், எத்தனை வேதனையான காரியங்கள். ஒரு ராஜாவுக்கு இந்த விதமான சூழ்நிலை ஏற்பட்டது. அவன் ராஜ்யபாரத்தில் இருக்கும்போதே நடந்தது. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கையை நீட்டினால் போதும் அவனை காணாமல் பண்ணிவிடுவார்கள்.
அந்த அளவுக்கு அதிகாரத்தில் இருக்கிறார் தாவீது, அரசனாக இருக்கிறார், ஆனால் பொறுமையாக இருக்கிறார். மேலும் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, சீமேயி, சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்ய பாரத்தை உன் குமாரனாகி அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்தப்பிரியனான மனுஷன் என்றான். தாவீது இரத்தப்பிரியனான மனுஷன் என்று சொல்லுகிறான். இத்தனை காரியங்களையும் தாவீது கேட்டு நிந்திக்கக்கூடிய அந்த நிந்தனைக்கு அவர் பதில் செய்யாமல் பொறுமையோடு கூட நடந்து போய் கொண்டிருக்கிறார். கல்லெறி வாங்கி நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தாவீதை பார்த்து தாவீதோடு கூட இருக்கிறதான அபிஷாய் படை தளபதி அவன் கேட்கிறான். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 9வது வசனம். அப்போது செரியாவின் குமாரன் அபிஷாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமா என்று கேட்கிறான். இப்பே நான் போய் அவன் தலையை வாங்கிட்டுமா? நீங்க சொல்லுங்க, ஒரு ஆர்டர் எனக்கு கொடுங்க, நான் அவன் தலையை சீவிடுறேன் அப்படின்னு சொல்றான். அதற்கு அவர் என்ன சொல்றாரு ராஜா? 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார். தேவனே அனுமதி கொடுத்திருக்கிறாரு என்பதை தாவீது அறிந்து கொண்டார். பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடைபெறாது, உங்களுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அவருடைய அனுமதியோடு கூட இது நடக்கிறது என்பதை தாவீது புரிந்து கொண்டார். பின்னும் தாவீது அபிஷாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூசிக்கட்டும், அவன் இப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார். Let him alone and let him curse, for the Lord has bidden him. இதெல்லாம் நடக்கிறது, அனுமதித்திருக்கிறார் என்று தாவீது அங்கே அந்த காரியத்தை செரியாவின் குமாரருக்கு சொல்லுகிறார். அவன் தூசிக்கட்டும், கர்த்தருடைய அனுமதினாலே இது நடக்கிறது. அபிஷாயையும் தன் ஊழியக்காரையும் பார்த்து, என் கர்ப்பப்பிறப்பான குமாரனே என்னை கொலை செய்ய தேடுகிறான், இவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். அன்பான பெற்றோரே, ஒரு குடும்பத்து தலைவனுக்கு சத்துரு அந்த குடும்பத்தார் தான். அங்கிருந்தா கிளம்புகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை ஏற்படுத்தினார். ஒருவன் பிசாசாக மாறினான், யூதாஸ். அதே போல குடும்பங்களில் இருந்துதான் எழும்ப ஆரம்பிக்கிறது. பிசாசு குடும்பத்தில் உள்ளவர்களை பயன்படுத்துகிறான். அது சபையிலையும் சரி, ஆவிக்குரிய குடும்பங்களையும் அது நடந்து வருகிறது. அந்த விதமாக முதல் நூற்றாண்டிலும் நடந்தது. மற்றொரு நபர் எழுப்பி வர வேண்டிய அவசியமே இல்லை. சத்துரு அந்த வேலைகளை செய்கிறான். எனவே தாவீது அதை சொல்லுகிறார், என் கர்ப்பப்பிறப்பான குமாரனே அதை செய்கிறான். அந்த விதமாக அவன் எழும்ப ஆரம்பித்தான். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் என்பதை எண்ணி பாருங்கள். அந்த தூசண வார்த்தைகளை பொருட்படுத்தாது தாவீது நடந்து சென்றார். அதற்கு பதிலாக அவர் என்ன சொல்லுகிறார்? அப்படியே தாவீது அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயி மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூசித்து அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். மண்ணை தூற்றிக்கிட்டே போறான். ஆனா தாவீதுடைய நம்பிக்கை, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். இந்த நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, ஜனங்கள் தூசிக்கிற அந்த தூசண வார்த்தைகளை கர்த்தர் கேட்கிறார். அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அவர்கள் நம்மை துன்பப்படுத்துகிறார்கள், அதையெல்லாம் அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கேற்ற பலனை கர்த்தர் அவர்களுக்கு நிச்சயமாக செய்வார். நாமோ பொறுமையாக இருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், ஒரு ராஜா கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அவனுடைய ராஜ்யபாரம் சிறப்பாக இருந்தது. சவுளுடைய ராஜ்யபாரம் என்னவானது? சவுல் ராஜாவாக இருந்தும் கடைசி அவனுடைய முடிவு பட்டயத்தை நட்டு
தற்கொலை செய்து கொண்டான். அந்த அளவுக்கு அவனுடைய நிலைமை மோசமானது. அவனுடைய கூட்டத்தார்களும் அந்த விதமாக தள்ளுண்டு போனார்கள். அன்பானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 20-24 வசனங்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்திலே கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்போது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சீலா ஊழியத்தின் நிமித்தமாக பல பாடுகளை உத்தரவத்தை அனுபவித்தவர்கள். சுவிசேஷத்தின் நிமித்தமாக அந்த ஜனங்கள் அவரை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். பவுலும் சீலாவும் கால்கள் தொழுமரத்திலே மாட்டப்பட்டவர்களாக அவர்கள் சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு காவலாளிகள் பத்திரமாக அவர்களை காத்து கொண்டிருந்தார்கள். அங்கே என்ன நடந்தது? அவர்கள் அதை குறித்து வருத்தப்படவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். அவர்களுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். சுவிசேஷம் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்களை அடிக்கிறார்கள், வஸ்திரங்களை கிழித்து போடுகிறார்கள். அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையில் போய் வைத்தார்களாம். ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு விரோதமாக ஜனங்களை ஏவி விட்டு வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து அடித்து துன்பப்படுத்தி சிறைச்சாலையிலே போட்டார்கள். ஏன் இத்தனை பாடுகள், ஏன் இத்தனை பிரச்சனை? இயேசுவின் சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர்கள் அனுபவித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மார்க்கத்தாரை பிடித்து அடித்தவன் ஒரு காலத்திலே. இப்பொழுது அடி வாங்கி கொண்டிருக்கிறான் கிறிஸ்துவுக்காக. அந்த நிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவர்கள் துன்பப்படுத்தும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். எதிர்த்து பேசவில்லை. மாறாக இருவரும் ஜெபம் பண்ணினார்களாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 25-32 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பெரிய எர்த்குவேக் உண்டானது. எல்லாரும் ஓடி போனார்கள் என்று சொல்லி சிறைச்சாலைக்காரன் சடிதிலே தன்னை மாய்த்து கொள்ள போனான். சடிதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெரிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சீலாவுடைய ஜெபம் வீணாய் போகவில்லை. பொறுமையாக இருந்தார்கள். எந்த சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த சுவிசேஷத்தை சிறைச்சாலைக்காரனுக்கு சொன்னார்கள். சிறைச்சாலைக்காரன் தன்னை மாய்த்து கொள்ள போனான். அப்போஸ்தலனாகிய பவுல், நாங்கள் எல்லாரும் நிஜஸ்தர், எங்கேயுமே போகவில்லை, எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம். அவனுக்கு அப்பொழுதுதான் திருப்தி வந்தது. இவர்கள் தேவனை வணங்கக்கூடிய ஜனங்கள். அந்த தேவனுடைய சுத்த சுவிசேஷத்திற்கு சிறைச்சாலைக்காரன் குடும்பத்தோட அந்த ராமுலே கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை கேட்டு ஞானஸ்நானம் பெற்று அவன் ரட்சிக்கப்பட்டான். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கு போதனை செய்ய ஆரம்பித்தார்கள். அவன் வீட்டிலிருந்து யாவரும் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்று சபையிலே சேர்க்கப்பட்டார்கள்.
அன்பானவர்களே, கர்த்தருடைய ஊழியம் உன்னதமான ஊழியம். அந்த ஊழியம் எப்படி நடைபெற்றது என்று பார்த்தீர்களா? அந்த நிந்தனைகளுக்கு அவர்கள் பதில் செய்யவில்லை. அவர்கள் துன்பப்படுத்தும் போது அதற்கு அவர்கள் எதிர்த்து நிற்கவில்லை, கீழ்ப்படிந்தார்கள். அவர்களை சிறைச்சாலையிலே போட்டு கட்ட முடியாமல் போனது, பெரிய எர்த்குவேக் உண்டானது. அதனாலே கட்டுகள் எல்லாம் கலண்டு போனது. தேவன் கட்டுகளை அவிழ்க்கிறவர், அவர் வல்லமையானவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அற்புதமான தேவனுடைய சுத்த சுவிசேஷம் உலகமெங்கிலும் பிரசிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் நீக்கி போட்டு கர்த்தருடைய சுவிசேஷம் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து 2000 வருடங்களுக்கு மேலாக இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்கள், ஏற்றுக்கொள்கிறவர்களுடைய ராஜ்யத்திலே பங்கடைகிறார்கள், நிச்சயத்திற்காக ஆயத்தம் உள்ளவர்களாக மாற்றப்படுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த உலகம் உங்களை நிந்திக்கலாம். இயேசுவை நிந்தித்தது, அவருடைய சீஷர்களை நிந்தித்தது. ஏன் முற்பிதாக்களாகிய தாவீதை கூட அங்கே எதிராளிகள் நிந்தித்தார்கள். அவன் எவ்வளவு பொறுமையாக இருந்தான். அந்த வழியிலே வந்தவர் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எல்லோருமே ஒட்டு மொத்தத்திலே இந்த சுவிசேஷ வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, கீழ்ப்படிந்தவர்களாக, பிதாவின் சித்தத்திற்கு அர்ப்பணித்தவர்களாக செயல்பட்டிருக்கிறார்கள். பதில் செய்கிறவர் கர்த்தர், அவர்தான் பதில் செய்வார். நாம் ஒருவருக்கும் நாம் பதில் செய்யக்கூடாது. நாம் அவர்களுக்கு அதிகாரிகள் அல்ல. தேவனே எல்லோருக்கும் அதிகாரியாக இருக்கிறார். எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அதைத்தான் நம்முடைய பிதாவாகிய தேவன் உங்களிலே எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாம் நமக்காக மாத்திரம் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். கண்டிப்பாக அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களை அனுதினமும் துன்பப்படுத்துகிறார்கள். உங்களை துன்பப்படுத்தாவிட்டால் அவர்களுக்கு தூக்கம் வராது. உங்களை துன்பப்படுத்துவார்கள், எங்கும் இருப்பார்கள். வீட்டை சுற்றி மாத்திரம் அல்ல, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கேயும் இருப்பார்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி வருகிறான். ஆக நீங்கள் எங்கே போனாலும் பிசாசு அங்கே இருப்பான். அங்கே ஒரு நபரை ஏற்படுத்தியிருப்பான். அவன் உங்களை நிந்திப்பான். சம்பந்தமில்லாத நபர், அவனுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனால் அவன் உங்களை நிந்திப்பான், உங்களை துன்பப்படுத்துவான். அது பிசாசினாலே ஏவப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. நீங்கள் அந்த மனிதனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இப்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கிறீர்கள். அதை செய்யும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தாவீதை ஆசீர்வதித்த தேவன், பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்த தேவன் உங்களையும் இந்த விதமான காரியங்களிலிருந்து விடுதலை செய்து தொடர்ந்து சத்தியத்தில் நிலைநிற்க உதவி செய்யும்படியாக நாங்கள் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, எங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஆண்டவர் இயேசு சொன்னபடியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய சத்திய பாதையில் எங்களை தொடர்ந்து வழிநடத்தியல் வேண்டுமாய் இயேசுவின் பரிசுத்தமான நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் மாத இதழ் வேண்டுமா? எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முகவரியை SMS மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மறக்காமல் தெரியப்படுத்துங்கள். இன்றே தெரியப்படுத்துங்கள். தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், தபால் பெட்டி எண் 5, பத்தலக்குண்டு 624202, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. அவர் மொபைல் நம்பர் 9443558041. Another number 6379350509. எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லக்குண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. Another number 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our
The Word of Christ program on YouTube channel. May God bless you all.